பேசலாமா சார்? நான் சொல்ல போகிறது எல்லாமே ரியாலிட்டி தான். 1ஆம் தேதி கிரெடிட் ஆகிற அமௌண்ட்டு அடுத்த நாளே டெபிட் ஆகும். இதுதான் மிடில் கிளாஸ் வாழ்க்கை. அது இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு இது போடுவீங்க, இவையெல்லாம் கற்பனையேனே, அப்படிலாம் போடாதீங்க சார். இதெல்லாம் உண்மை சம்பவம், மிடில் கிளாஸ் வாழ்க்கை சார். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி 1ஆம் தேதி எப்படி எங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணுவாங்க, போயிட்டு வந்துடுறேன் சார். நம்ம வயசில் யாரை போடுறீங்க? உங்கள் மைண்ட்லேயே யாராச்சும் வச்சுருப்பீங்களா சார்? நீங்களே சொல்லுங்கள் சார். ராஜுக்கே ஸ்டார் போடுங்க சார், நல்லா கண்டென்ட் கொடுப்பாப்புல. டே என்னடா நாளை அவரே சொல்லிக்கிறாரு சார். நமக்கு நம்ம தான் சார் கெத்து. சூப்பர் சார். தம்பி, ஹவுஸ் லோனு, தங்கச்சி ஃபீஸு, இஎம்ஐ, கரண்ட் பில்லு கட்டியாச்சாப்பா? கட்டிட்டேம்மா. சரிப்பா. தம்பி, கையில் காசு இருக்குல்ல? கையில் சொல்லுடா, செலவு காசு இருக்குல்ல? செலவு காசு இருக்குமா? அண்ணா கேட்டரிங் சர்வீஸ் ஒரு ஆள் குறையுது, என்னண்ணா பண்ணுறது? இந்த ரோட்டில் ஒருத்தன் வெறும் பரிசோட போனான் பாரு, அவனை கூப்பிடு, கரெக்டாக இருப்பான். டே தம்பி, கல்யாணத்துக்கு சாப்பாடு பரிமாறணும், வரியா? இதோ வரேண்ணே. என் லைஃப் ரெஸ்ட்ல விட்டு அவன் போக மாட்டான். உன்னை டியூஷன் அனுப்புனா இங்க பொண்ணு கையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கியா? இதுதான் உனக்கு இருக்கு. வீட்டுக்கு ஓடா, அடி கிழிச்சுறான். ஏய் இந்தா. எங்க போன? கணக்கு டியூஷனுப்பா. கணக்கு கத்துக்க போனியா இல்ல பொண்ணு கணக்கு பண்ண போனியா? அப்படிலாம் இல்லப்பா. இது நீதானா? நான் தான்ப்பா. லவ் கேக்குது, லவ் கேக்குது. உடியா, ஏன் புள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறியா? யோ அதெல்லாம் உனக்கு தெரியாதியா? என்ன தெரியாதே? அதுக்கு புள்ளைய போட்டு இப்படி அடிப்பியா? லவ் பண்றாயா? யோ லவ் பண்றானையா இந்த பேயடி அடிக்கிற? இந்த காலத்துல இதெல்லாம் சகஜயா. அந்த காலத்துல அதை கட்டி போட்டு அடிக்கிறான், இல்ல ஊட்டு துரத்துறான்னா 2025யா. இப்பயும் திருந்தாம இப்படி இருந்தனா மனுஷனாயா நீ? நீ எல்லாம் ஒரு அப்பாவா? யோ அவன் லவ் பண்றது ஓன் பண்ணதான். கொப்ப மோன ஏன் பொண்ணு லவ் பண்ற? ஒன்னு அடிக்க வரான், கொப்பன் அடிக்கணும்டா. டேய் நில்டா, டேய். எப்படி 30னா 29ல இருந்து உன்னை கூட்டினா 30. எப்படி வந்து எப்படிடா ஒண்ணு சொல்லிட்டு இருக்க, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, திடீர்னு வந்து இப்ப 30 எப்படி கேட்டா எப்படா சொல்லுவாங்க? என்னடா சொல்லி அவன இங்க பேர் அடிச்சு போடுவாங்க, அட்டுப்பா என்ன வச்சுக்க. என்னடா என்ன அவுட்டா? அதாவது இப்ப நீ அந்த கம்ப தாண்டி பிடிக்கல, பிய திங்கலாம்டா. அதுக்கு ஏமாத்திரி அறிவில்ல உனக்கு? யாரா ஏமாத்துனா? அவன் காலங்க வச்சிருக்கான், அடையாளம் என்னடா அது? அடையாளம் தெரிஞ்சு அங்க இருந்து பார்த்தேன். நீங்க ஏன்டா இதெல்லாம் பாக்குறது நவுறது அங்க இருந்து தெரியுதுடா. மூஞ்சி மாறியும் போறான். ஏன்டா ஏமாத்துறத பொலமாத்திரீங்களா நீங்க? அடிச்சு போடுவோம் போட்டு அப்புறம் சரி அது விளையாட. அதாவது இப்ப லாஸ்ட் பால், ரெண்டாவது பால் வைடு போட்டா அது உனக்கு தெரியாது. எப்படா வைடு போட்ட எப்படி இருக்கும் கேட்டு மண்டை சூடாயும் இருக்கீங்களா? கிரிக்கெட்டை விளையாட பிடிக்க மாட்டேங்குது, அடிச்சு பறக்க விட்டுருவோம். என்ன பசங்கடா ஆகணும், சும்மா விளையாடுறது கூட இவ்வளவு சீரியஸா சண்டை போட்டுக்கிறானோ. வாடா போலாம். அண்ணா ஒரு டீ. இதாண்டா பசங்க. தாலி கட்டுங்கோ. கட்டிட்டா போச்சு. நிறுத்துங்க. ஏண்டா அது எப்படா கரெக்டா தாலி கட்டும் போது நிறுத்துக்கன்றீங்க? நான் லவ் பண்றேன். சாரி தம்பி, நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. யோ நான் அந்த பொண்ணை லவ் பண்றியா? சரி பண்ணிட்டு போ. யோ அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுதியா? என்னடி ஆமாவா? அப்படிலாம் இல்லங்க தம்பி, அப்படிலாம் இல்லையா, கிளம்பு. காதல் வெண்டைக்கா கையில் சுண்டைக்கா, நீ சொல்லு பூசணிக்கா, நீ சொல்லு பூசணிக்கா. என்னடா அது? வந்தான் வெண்டைக்கா சுண்டைக்கான்னா ஏஞ்சி போயிட்டா. நம்மளும் இது மாதிரி ட்ரை பண்ணுமா? அந்த பொண்ணை பார்த்து பாடுவோம். காதல் பரங்கிக்கா. ஏ தம்பி நில்றா, நீ தான் 11th புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்டா? ஆமாண்ணா. நீங்க யாரு? நானும் 11th தான், ஆனால் 5 ஆகி 3 வருஷம் 11th படிக்கிறேன். இங்கே நான் தான் கெத்து. உன்கிட்ட எவனா பிரச்சனை பண்ணா ராஜனை தம்பின்னு சொல்லு, எவனும் தொட கூட மாட்டான். சரிண்ணா சரிண்ணா. கிளம்பு கிளம்பு. ஏ கிளவி, ஒரு தேன் முட்டை கடனா கூட. ஒழுங்கா ஓடிடு, புடுக்க அறுத்துருவேன். சரி ரைட்டு விடு. மே ஐ கமிங் சார். ஏன் லேட்டு? சார் ராஜனை தம்பி சார். அட
உன் ராஜனாவே அங்கதான் முட்டி போட்டுட்டு இருக்கான். சார் ராஜன் எவ்வளோ பெரிய ஆளு, அவரை போய் முட்டி போட வச்சிருக்கீங்க. என்ன ராஜ்குமார் சார் எவ்வளவு பெரிய ஆளு? அப்படிலாம் இல்ல சார். சேர் முட்டி போடு சார். சேர் முட்டி போடுறா சார் யாரில் கெத்தா உட்கார வேண்டிய ஒரு சாரு முட்டி போட வச்சிருக்கீங்க. டேய் சும்மாறா. அப்படியா சார்? அவ ஏதோ அறியா புள்ள தெரியாம பேசுறான். அதுக்காக தலைகீழ நில்லுன்னா சொல்லாதீங்க சார். நான் உன்னை எந்திரிக்க சொல்லவே இல்லையே சார். உங்க பீரியட்ல மட்டும் தான் நீங்க சொல்றதை கேட்க முடியும், எல்லா பீரியட்லயும் கேட்க முடியாது. சார் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மேடம். சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இப்போ என் பீரியட் தான், நீங்க சேர்த்து எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேன் மேடம். தம்பி கெத்திராஜி. வெல்கம் டு ராஜ சமையல். சார் முடிஞ்ச விஷயத்துக்கு வா. இப்போ கறி இருக்கா? இருக்கு. அதை எடுத்து சட்டியில போடக்கூடாது. கறிய நல்லா அலசி போடுங்க. அலசணுமா கறியா? கறிய நல்லா அலசினீங்களா? அதெல்லாம் அலசியாச்சு. நல்லா அலசணும்னா அது எப்படின்னா 2-3 தடவையாச்சும் அலசணும். அப்படின்னா சரி வராது. 2 டைம் அலசணுமா? ஒரு தடவை தானே அலசனா? கறிய 2-3 தடவை அலசிட்டீங்களா? அதெல்லாம் 2-3 தடவை அலசியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா இப்போ எண்ணெய் இருக்கா? எண்ணெயா? இங்க இல்லையே. இதுல எண்ணெய் இல்லையா? எமோ வீட்டுல எண்ணெய் இருக்கா இல்லையா? என்ன வீட்ல இல்லப்பா. எண்ணெய் இல்லையா? நீயே போய் வாங்கிட்டு வா. சரி நானே போய் வாங்கிட்டு வரேன். என்ன பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேது? ஓடி போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். அண்ணா 1/2 லிட்டர் எண்ணெய் பாக்கெட் ஒண்ணு. தேங்க்ஸ்ண்ணா. ஒரு எண்ணெய் பாக்கெட் வாங்க 5 கிலோமீட்டர் போக வேண்டியதா இருக்கு. எண்ணெய் இருக்கா? இருக்கு. சரி அது தேவைப்படாதே, ஓரமா வைங்க. இப்போ கறி எடுத்து சட்டியில போடணும். போட்ட பிறகு நெய் இருந்தா நெய் எடுத்து மேல ஊத்தணும். ஊத்துன பிறகு உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி எல்லாம் சட்டியில போடவே கூடாது. இனிமே கிச்சன் பக்கம் வந்தா செருப்பால் அடிங்கடா. அண்ணா இங்க நாட்டாம யாரும் தெரியுமாண்ணா? தம்பி வாய முடுப்பா. உங்க நாட்டாம யாரும் தெரியுமா? யோ நாட்டாம யாரும் தெரியாம தான் உன்கிட்ட கேட்டேன். நீயும் என்கிட்ட வந்து நாட்டாம யாரும் தெரியுமா கேக்குறியா? போயா. நில்லுப்பா. அப்புறம் என்னையா? இந்த நாட்டாம தான் எல்லாம். நாட்டாம கேட்காம நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். எப்படி ஆய் போறதுனால அவர் கேட்டுதான் போவீங்களா? தம்பி உனக்கு நாட்டாம யாரும் தெரியல, வா காட்டுறேன். யோ ஃபர்ஸ்டே அதனையா சொன்னேன். வாயா போலாம். தம்பி அங்க சோஃபால உட்காந்துருல, அவதான் நாட்டாம. ஓகே ஓகேண்ணா. மாடி தண்ணி மொண்டு வா. ஏய் தண்ணி மொண்டு வாடா. அம்மா தண்ணி மொண்டு வாமா. போய் தண்ணி மொண்டு வாப்பா. இந்தாடி. ஹலோ ரொம்ப நன்றிம்மா. அதாவதுடா ஊருக்கே பருப்பானாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்டதான். என்ன சார் பையன் ரிமோட் கார் வாங்க ரொம்ப ஆசைப்படுறான் போல. ஆமாண்ணே நானும் சின்ன வயசுல ஆசைப்பட்டேன். ஆனா எங்க அப்பா ரோட்ல ஓட விட்டு அடிச்சாரு. ரிமோட் கார் கேப்பியான்னு. ஆனா இப்ப என் புள்ள ஆசைப்படுறான், நான் வாங்கி தர போறேன். நினைச்சாலே பெருமையா இருக்குண்ணே. என் ஆசை தான் நிறைவேறல, என் புள்ள ஆசையாச்சும் நிறைவேறட்டுமே. சரி எவ்வளோ ரிமோட் காரு? 5000 ரூபா சார். ரிமோட் கார் கேப்பியா? அடங்க ஒப்ப மோட இன்னைக்கு ஒண்ணா. இல்லை ஏந்திரா, ஸ்கூலுக்கு மணி ஆயிட்டா, ஏந்திரா. ஓய்யால இன்னைக்கு ஒண்ணுக்கு எழுப்பியா. ஏமா உதைக்கிறாமா என்னையா? ஸ்கூலுக்கு போனவனே ஃபைலாயி வந்தவனே எந்திரா ஏய் எந்திரா மாடியோ என்ன மூஞ்சிராது. தம்பி ஸ்கூலுக்கு மணி ஆயிட்டு, கிளம்பு. கிளம்புறமா? சரிப்பா. தம்பி போலாமாப்பா? போலாம்ப்பா. வந்துட்ட வண்டி எடுப்போம். டேய் எங்க போற? குளத்துல குளிச்சிட்டு இருந்தேண்ணா, செயின் ஒன்று மிஸ் ஆயிட்டு, அதான் இருக்கான்னு பார்க்க போறான். என்ன செய்யற? தங்கமா? இல்ல சும்மா 50 ரூபா செயின்டா. சும்மா 50 ரூபா செயினா? இந்த வைர செயின் உங்களுதா? வைரமா? ஆமான்னு சொல்லிடுமா? மாப்பிள்ள ஆமான்னு மட்டும் சொல்லாத மாப்பிள்ள, சொன்னா கேளு.
கோடாலி கதை கேள்விப்பட்டிருக்கியா? இல்லை மாப்பிள்ள. மாப்பிள்ள ஒருத்தர் ஆத்துல கோடாலி தொலைச்சிருப்பாரு. அதுல இருந்து ஒருத்தங்க எடுத்து காமிப்பாங்க தங்கம் வைரம் அப்படின்னு. ஆனா அது எந்தலன்னு சொல்லிடுவாரு. அவரோட காமிக்கும் போது ஆமான்னு சொல்லிடுவாரு. உடனே அது தங்கம் வைரம் எல்லாத்தையும் சேர்த்து அவர்கிட்ட கொடுத்துருமாப்ல. அதே மாதிரி அது எது காமிச்சாலும் இல்லன்னு சொல்லிடு. உடனே அது எல்லாத்தையும் சேர்த்து நம்மள்ட்ட கொடுத்துரும். என்ன சொல்ற? சரி மாப்பிள்ள. மாப்பிள்ள இல்லன்னு சொல்ல அவங்கள்ட்ட. இல்லை. இல்லையா? புளுக் புளுக். ஐயோ, இந்த தங்க நெக்லஸ் உங்கள்தா? இல்லை இதுவும் என்னதில்ல. இல்லையா? புளுக் புளுக். A few minutes later. ஐயோ, இந்த செயின் உங்கள்தா? மாப்பிள்ள ஆமான்னு சொல்லு. ஆமாம். சை, எடுத்துட்டு ஓடு. தங்க செயின் வைர செயின் கொடுக்கல. கிட்ட வா, நான் 2 செருப்படி கொடுக்குறேன். சரி போனா போகுதுன்னு தங்கத்திலையும் வைரத்திலையும் செயின் கொடுக்கலான்னு பார்த்தா சாதா செயின் தான் உண்டுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கு தங்கத்திலையும் வைரத்திலையும் தள்ளு தள்ளு தள்ளுன்னு தள்ளுறாங்க. மூட்டு கிளம்புடா. அவ்வளோதான், நான் தான் டிக்கு. உன் வாயில சாணியை வச்சு திணிக்க 3 கடை தானே எடுத்த, அதுக்குள்ள நடிக்கு. ஏ மாப்பிள்ள விளாட்றா. ஏ மாப்பிள்ள முடிஞ்சிட்டா மேட்ச்சு? நல்ல கடை வந்துட்டு போலையே. சே, காடே சேரல, நீங்க விளாடுங்கடா. ஏன்டா மூதேவி, காடு சேராத கடை இவ்வளோ சீரியஸா சீன் போட்டுட்டு இருந்தா செருப்பால் அடிச்சு சொல்லிட்டா உன்ன. மாப்பிள்ள நீ விளாட்றா. மாப்பிள்ள ஜோக்கர் பார்த்துக்கிறேன். ஏய் இருடா. கலர் மாத்தி வச்சா எனக்கு தெரியாதா? நல்லா மூஞ்ச பாரு, கடைசியா போட்ட சாணி மேல். ஒழுங்கா விளாடுறா. மாப்பிள்ள நீ எது போட்டாலும் அடிதான். நீ போட்டாலே அடிதான். இருடா போடுறேன். மாப்பிள்ள என் சீட்டை பத்தி தெரியல, நீ எது போட்டாலும் அடிதான். மாப்பிள்ள போட்டேன், பிடிச்ச அடி. இதான் பேய் ரூமா? டேய் உள்ள வராத. ஏன் எதனா சட்டி போடாம நிக்கிறீங்களா? ஏய் நான் பேய்டா, பேய். ஏய் நீ பேயோ இல்ல நாத்த முச்ச நாயோ, முதல்ல முன்னாடி வா, அப்புறம் பாத்துக்கிறேன். டேய் என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்குற நீ. ஏய் டென்ஷனா என்ன பண்ண போற? மிஞ்சி மிஞ்சி பண்ண அந்த ஜன்னலை படப்படன்னு இழுத்து அடிக்க போற, இல்லையா அந்த கதவை மூட போற, இல்லைன்னா அந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண போற, வேற என்ன பண்ண போற? சும்மா வெறுப்பேதிங்க. ஏய் எனக்கு வந்துட்டா வரண்டா. இது சாதா பேய் இல்லங்க, பேய் படம் பார்த்த ஒரு பேய். பின்னாடி நிக்கிறது பாத்தீங்களா? பின்னாடி பார்த்ததானடா பயப்படுவேன், பின்னாடி பார்க்க மாட்டேன். ஏண்டி வீட்டுல ஒரு வேலை பார்க்கறது கிடையாது, எப்ப பாரு போனா பாத்துட்டு இருக்க? என்னடி எடுத்து பேசுற? என்னடி டேபிள் ஃபேன் மாதிரி பொறுமையா திரும்புற? என்னடி மிஸ் ஆவறியா? ஒன்னு நிக்க. என்னடி தடுக்குற? அடி உரி ஓட். என்ன ஏதோ பண்றா? மாமா கால் பண்ணு. ஹலோ சொல்லு மாப்ள, என்ன விஷயம்? ஹலோ மாமா, அன்னைக்கு ஏதோ சொல்லுன்னு சொன்னீங்க, என்னது மாமா? மாப்ள நீ நான் சொல்ல வேணாம்னு சொன்னீங்க. மூடிட்டு சொல்லி. மாப்ள சின்ன வயசுல இருந்து அவ கராத்த குன்ஃபுலா கரைச்சு குடிச்சவ. மேலக்குள்ள கை வச்சிடாதீங்க, 7ஆம் மாதிரி சூர்யா மாறிடுவா. 7ஆம் மாதிரி சூர்யா போல மாறிடுவாளா? அட ஆமா மாப்ள. இன்னைக்கு ஒரு புடி புருஷனா தூக்கி போட்டு மிதி. எம்மாடியோ. என்னண்ணா? அப்புறம் நீ சொல்றது என்ன புரியுதா? ஒழுங்கா சொல்றா. அண்ணா என்ன ஒருத்தன் அடிச்சிட்டானா? ஒருத்தன் அடிச்சிட்டானா? ஏய் ஆயுதம். அண்ணா நான் போன் பேசிட்டு இருக்கானா அவன் தானே? அவனா? ஆமாண்ணா. போய் என்னன்னு கேளு, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா போ. லே முடிஞ்சா படுறா பக்கம். நான் இருக்கும் போதே என் தம்பி மேல கை வச்சிடா. உனக்கு இருக்குடா, இன்னைக்கு உனக்கு சூப்பர்மேன் பஞ்சு தான்டா. ஐயோ நவுட்டானே. தம்பி தங்க வேலை கம்மியா இருக்கும் போது தங்கம் எடுத்துட்டு வந்துருவோம் வாப்பா. வாமா போலாம். ஒரு நிமிஷம் இருமா. தங்க விலை திடீரென உயர்வே, ஒரு பவுன் 75,000. என்னம்மா ஒரு பொண்ணு 75,000 போட்டிருக்கு? அப்படியா? அடுத்த வேலை ஏறதுக்குள்ள வாங்கிட்டு வந்துருவோம் வா.
இப்போ என்ன அனுப்பியிருக்கானுங்க? தங்க விலை குடுகுடுகுடுன உயர்வு 1 பவுன் 80,000. ஏம்மா என்னம்மா அதுக்குள்ள 80,000 வந்துட்டு? ஏம்மா வண்டியில் உட்காரமாமா? எடுப்பா எடுப்பா வண்டி எடுப்பா. மறுபடியும் என்ன மெசேஜ்? தங்க விலை குளுகுளுகுளுன உயர்வு 1 பவுன் 85,000. ஏம்மா என்னம்மா அதுக்குள்ள 85,000 வந்துட்டு? வண்டியை சீக்கிரம் கடைக்கு கொடுப்பா. உட்காரமா, பெட்ரோல் போட்டேன். ஒரு நிமிஷம் இருமா. மறுபடியும் என்ன? தங்க விலை மடமடமடமட என உயர்வு 1 பவுன் 90,000. அம்மா என்னம்மா 90,000 வந்துட்டு அதுக்குள்ள? உட்காரமா, வண்டியில் உட்காரமா, சீக்கிரம் போமா. கடைக்கு வந்தாச்சு, இறங்குமா. ஒரு நிமிஷம் இருமா. தங்க விலை சடசட சடசட சடசடவென. சரி வா. இல்ல, உயர்வு 1 பவுன் 1 லட்சம். வண்டியை வெயிட்டு கொடுப்பா. கலர் என்ன கலர்? பச்சை கலரா? பச்சை கலரா? இன்னும் ஓட்டானுங்க. மாட்னியா? நான் ஏன்டா மாட்ட போறேன்? கொஞ்சம் கீழே பாடுற. கலர் என்ன கலர்? என்ன கலர் சொல்லலாம்? சிவப்பு கலரா? சிவப்பா? என்ன ஒண்ணுமே இல்ல. என்ன ஏன்டா குறுகுறுன்னு பாக்குறீங்க? இந்தா நீ கேட்ட சிவப்பு கலர். A few minutes later. கலர் என்ன கலர்? என்ன கலர் சொன்னா மாட்டுவானுங்க? வானவில் கலரா? வானவி கலரா? மாட்டினீங்களா? டேய் எங்காச்சும் ஓடிடலா. இப்ப எங்க போய் வானவில் கலரை தேடுறது? டேய் என்னடா வானவில் கலர் சொன்னா அவனை தொட்டு நிக்கிறீங்க? டேய் கொஞ்சம் இவனை பாரு.